அப்பா கிட்ட கேக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கேள்வி ஞானம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நம்ம சரியான பதில் சொல்ல முடியாம நிறைய நேரம் நம்ம திணறுவோம். சில விஷயங்கள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைக்கு என்ன கேள்வின்னு கேட்கிறாரு. அதை சொல்றா என்னன்னா, கடவுள் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இவ்வளவு பெரியவரா தன்னுடைய கையை வந்து அப்படி நீட்டி நீட்டி கேக்குது. அந்த குழந்தைக்கு எப்படி கடவுள் பெரியவன் எப்படி சொல்றது, நம்மளும் அதான் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த தகப்பன் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாளி. அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல கொண்டு போய் நிற்க வச்சு அங்க இருக்கிற ஃபிளைட்டை காட்டுறதுக்கு, லேண்டிங்காக நிக்கிறதுல போகிற அந்த ஃபிளைட் வந்து காட்டுறாரு. பாரு எவ்வளவு பெருசா இருக்கு ஏரோப்ளைன்ல. ஆமா, இவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைக்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் மேல பறந்து போகுது. அப்ப அந்த ஃபிளைட்டை காட்டி பாரு, அங்க நின்று ஏரோப்ளைன் எவ்வளவு பெருசுச்சு, இப்ப எப்படி இருக்கு, இது ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. அப்ப பாரு, இப்படிதான் கடவுள் நாம ஆண்டவரோடு நம்ம கூட இருக்கும்போது அவர் பெரியவரா இருப்பாரு. ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா, நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும்போது தூரம் போயிட்டோம்னா ஆண்டவர் சின்னதா இருப்பாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதாவது இது சின்ன ஒரு உதாரணம் தான். அதாவது நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம ஓரம் கட்டிட்டு கடவுள் அந்த நேரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் வச்சுங்களேன், கடவுள் பெரியவராயிருப்பார், பிரச்சனை குட்டியா தெரியும். ஆனா அதே நேரத்துல ஒரு கஷ்டத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையோ, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பிரச்சனையே நம்ம யோசிச்சு உட்கார்ந்தோம்னா பிரச்சனை பெருசா தெரியும், கடவுள் நமக்கு சின்னதா குட்டியா தெரிவார். அப்ப கடவுள் பெரியவர். அப்ப கடவுள் பெரியவரா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை, கஷ்டங்களை, போராட்டங்களை தூர ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா கடவுள் தான் பெரியவர். அவர் தான் சொல்றாருன்னா, நீ தாவீது வழியா சொல்லார், நீங்கள் அமர்ந்து கொண்டு நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம அவர் பெரியவராய் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த தருணம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே கடவுள் பெரியவர், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு எல்லா காரியங்களும் நாம் ஓர கட்டி வைப்போம். கடவுளை மட்டுமே நாம் மையப்படுத்தி நாம் வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பெரியவர், எங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை ஆற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.